श्रीरङ्गलक्ष्मणमुनीन्द्रपदाब्जभृङ्गं श्रीवासुदेवगुरुवरिकृपावलम्बं श्रीवीरराघवगुरुत्तमलब्धबोधं श्रीवत्सचिन्नमगमर्शनमाश्रयामः। श्रीमते श्रीवत्सङ्कार्य महादेशिकाय नमः. நம சர்வேபியா. சுவாமியினோட திருநக்ஷத்திரத்திலிருந்து சுவாமியினோட திவ்ய சரித்திரத்தை அனுபவிச்சுட்டு வரோம். அதில் 2வது நாளான இன்னைக்கு நம்ம சுவாமியினோட சரித்திரத்தை மேற்படி அனுபவிப்போம். சுவாமிக்கு படிக்கிறதுனா அவ்வளோ பிரீத்தி, அவ்வளவு நாட்டம் உண்டு சுவாமிக்கு படிக்கிறதுல, எஸ்பெஷலி இந்த சம்ஸ்கிருத வியாக்கரணம் படிக்கிறதுல. ஏன்னா இந்த சம்ஸ்கிருத வியாக்கரணம் இருக்கே பாணினி மகரிஷியோடது, அது வந்து எல்லா சாஸ்திரங்களுக்கும் அடிப்படையாக அமைஞ்சிருக்கக்கூடியது. ஆனால்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஸ்ரீமத் இஞ்சிமேட் ஐஷங்கரனுடைய காலகட்டத்தில் ஸ்ரீமத் ஐஷங்கர் சாய்பார் காலக்ஷேபத்தில் சேரணும்னாக்க வியாக்கரணம் தெரிஞ்சிருக்கணும், தர்க்க சங்கிரகம் தெரிஞ்சிருக்கணும். தத்ரசா கந்தவதி பிருத்திவின்னு நான் சொன்னாக்க ஓகே, அந்த கந்தம்தான் வந்து அந்த பூமியினுடைய தன்மாத்திரை அப்படின்றத புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு ஞானம் இருக்கணும். இந்த தத்ரசா கந்தவதி பிருத்திவின்றதுலாம் தர்க்க சங்கிரகத்தில் வரக்கூடியது. இந்த தர்க்க சங்கிரகத்துக்கு பிரதானமாக நம்ம பார்க்குறது வந்து அன்னம் பட்டர் அவருடைய சமாச்சாரம் தான். அவர் எழுதின அந்த இதுதான் வியாக்கியானம்லாம் அன்னம் பட்டர் எழுதினது தான். பட் அது தவிர நிறைய பேர் வந்து தர்க்க சங்கிரகத்துக்கு நிறைய பெரியவா வந்து வியாக்கியானம் எழுதியிருக்கா. தர்க்க சங்கிரகம் வந்து அடிப்படை. எத்தனை பதார்த்தங்கள் இருக்குது, எத்தனை திரவியங்கள் இருக்குது, 24 குணங்கள் இருக்கே, அது என்ன, அதெல்லாம் அடிப்படை நாலேஜ். அது இருந்தால் தான் ஸ்ரீபாஷ்யமோ இல்லை எந்த கிரந்தமாக இருந்தாலும் கிரகிச்சுக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். ஆனால் தர்க்க சங்கிரகம் வியாக்கரணம் ரொம்ப முக்கியம். வியாக்கரணத்தில் ஆரம்பிக்கிறதே வந்துட்டு இப்போ 14 சூத்திரங்கள் மாஹேஸ்வர சூத்திராணி, ஐ ஒன்று கேயோங் ஐயோ சயவரட் லங் ஞமகணனம், இந்த ஒரு 14 சூத்திரங்கள் பாணினி மகர்ஷி எழுதியிருக்கார். இந்த 14 சூத்திரங்களுக்கு மாஹேஸ்வர சூத்திரங்கள்னு பேர். அதுதான் அடிப்படை. அதில் எல்லா அக்ஷரங்களும் வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து வியாக்கரணத்தில் இன்றைக்கி நம்ம பிரயோஜனப்படுத்தக்கூடிய வார்த்தைகளுக்கு எங்கே நம்ம வந்து கிராமர் வந்து யூஸ் ஆகுது, எப்படி யூஸ் ஆகுது, அதுக்குண்டான சூத்திரங்கள் அப்படின்னு பாணினி மகரிஷி நிறைய எழுதியிருக்காரு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்க, பத்னி அப்படின்ற அந்த பதத்துக்கு என்ன அர்த்தம், அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், பத்னினா அகமுடையாள் இல்லை மனைவின்னு சொல்லிடப்படுவோம். பத்னி அப்படின்றதுக்கு மகரிஷி பாணினி வந்து அதுக்கு ஒரு சூத்திரம் எழுதுறார். பத்னியூர் யஜ்ஞ சம்யோகே அப்படின்றார். பத்னியூர் யஜ்ஞ சம்யோகேன்னு சொல்லும்பொழுது பத்னின்றவள் யாரா, கணவன் வந்து யாகம் பண்ணும்பொழுது பக்கத்தில் இருந்துட்டு அந்த யாகத்தை கணவனோட சேர்ந்து அவள் பண்ணணும், வேடிக்கை பார்க்கக்கூடாது, பக்கத்தில் அவள் சேர்ந்து பண்ணணும். அப்படிப்பட்டவளுக்கு தான் பத்னின்ற ஸ்தானம், வேறு யாருக்கும் கிடையாது. அதனால் பத்னின்றதுக்கு அர்த்தம் இருக்குன்னு அவர் வந்து சொல்கிறார். பத்னின்றதுக்கு டெஃபினிஷன் அது. பத்னியூர் யஜ்ஞ சம்யோகேன்ற சூத்திரத்தின் மூலயமா அந்த டெஃபினிஷன் அவர் எடுத்து காண்பிக்கிறார். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வியாக்கரணம் அப்படின்றது என்றைக்குமே இருந்துட்டுருக்கு. சாஸ்திரத்தினுடைய அடிப்படை விஷயங்கள் எல்லாம் வியாக்கரணத்தில் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு சாஸ்திரத்துக்கு அடிப்படையே வியாக்கரணம் தான். இந்தந்த இடம் வந்தால் இப்படி தான் நம்ம வந்து அதை பிரயோஜனப்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. அதனால் எத்தனையோ விஷயங்கள் பொதிஞ்சிருக்கு அந்த வியாக்கரணத்துக்குள்ளே. பேச ஆரம்பித்தா நாட்கள் போதாது வியாக்கரணத்தை பற்றி தர்க்க சங்கிரத்தை பற்றி பேசுகிறதுக்கு. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம சொல்கிற இந்த அனுமானம் பிரத்யக்ஷம் இதெல்லாம் சொல்கிறோமே, இதெல்லாம் தர்க்க சங்கிரகத்திலேயே வந்துடும். பிரமாணங்கள் 3 வகைப்பட்டது. அதில் இந்த நையாயிக்காள் வந்து உபமான அப்படின்னு தனியாக ஒரு பிரமாணம் எடுத்து காமிப்பா. அதனால் அது ஆக்சுவலாக தனி இல்லை. உபமானம் அப்படின்றது வந்து நம்ம சொல்கிறது அனுமானத்தோடு சேர்ந்துடும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். பட் நையாயிக்காள் வந்து உபமா அப்படின்றது வந்து தனியாக வந்து ஒரு கிளாசிஃபிகேஷனாக சொல்கிறான். அதனால் பிரத்யக்ஷ அனுமானம் உபமா சாப்தம் அப்படின்றது தான். இப்போ ஒன்றும் வேண்டாம், அனுமிதிகரணம் அனுமானம். அனுமானம்னா என்ன அப்படின்றதுக்கு அனுமதிகரணம் அனுமானம் டெஃபினிஷன். அதே மாதிரி வந்து சாப்தம்னா என்ன, ஆப்த வாக்கியம் சப்தா, எனக்கு பிரியமானவா
எனக்கு வேண்டப்பட்டவா சொல்கிறது தானே நம்ம மனசு நம்பும். அதான் சப்தம். சாப்த பிரமாணம்னா இன்னது அப்படின்றதெல்லாம் தர்க்கம் சொல்லி கொடுக்கும். அதனால தான் தர்க்க சங்கிரகமும் வியாக்கரணத்தையும் அடிப்படையாக வச்சுண்டா. அதில் வியாக்கரணம் ரொம்ப முக்கியம். அதான் எல்லா சாஸ்திரங்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறது. ஸோ அந்த வியாக்கரணத்தை பொறுத்த வரைக்கும் பாணினி மகரிஷி 4000 சூத்திரங்கள் எழுதியிருக்கார். 1 இல்லை 2 இல்லை 4000 சூத்திரங்கள். இந்த 4000 சூத்திரங்களையும் சுவாமி மனனம் பண்ணுவார். கடைசி காலம் வரைக்கும் மனனம் பண்ணிகிட்டே இருந்தார். சுவாமி வந்து ஒரு 81 திருநக்ஷத்திரங்கள் எழுந்தருளி இருந்தார். அவர் 81 திருநக்ஷத்திரங்கள் எழுந்தருளி இருந்தாரே அந்த காலகட்டத்தில் கடைசி காலத்தில் கூட அவருக்கு முடியாதப்ப கூட சுவாமி வந்து தாமாட்டுக்கு உட்காந்துட்டு பாணினி சூத்திரங்களை சொல்லிட்டு இருப்பார். எந்த இடத்துல அந்த சூத்திரம் இருக்குன்னு நம்மளால டக்குன்னு வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா 4000 சூத்திரங்கள் இருக்குது இல்லையா, மொத்தத்தையும் சுவாமி வந்து பைஹார்ட் பண்ணி வச்சுட்டுருக்கார். பைஹார்ட் மாத்திரம் கிடையாது, சுவாமி வந்து அதில் இருக்கிற விஷயங்கள்லாமும் நன்னா தெரிஞ்சு வச்சுட்டுருப்பார். இந்த சாஸ்திரத்தில் முதல் நிலை தேர்வு, அதுக்கப்புறம் கடைசி தேர்வு ரெண்டுத்தையுமே சுவாமி வந்து ஒன்றா தான் எழுதினார். ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு தடவை தான் கோல்டு மெடல் வாங்க முடியும். அதனால சுவாமி என்ன பண்ணார், ஆந்திராவில் மசூலி பட்டணம்னு ஒரு ஊர், அந்த ஊருக்கு போயிட்டு ஆந்திரா யூனிவர்சிட்டியில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றார். ஸ்ரீ காஞ்சி பெரியவரிடத்தில் பல வித்வான்கள் முன்னிலையில் வியாக்கரணத்தில் முக்கியமான நூலான மகாபாஷ்யம் முதலான கிரந்தங்களில் ஷலாக்கா பரீட்சையில் முதல் மாணவராக இவர் தேர்ச்சி பெற்று நிறைய விதமான பாராட்டுகளோட கூட ஒரு நவரத்ன மாலையையும் சுவாமி வந்து பரிசா பெற்றார். இந்த ஷலாக்கா பரீட்சைன்றது என்ன அப்படின்னா, இந்த ஷலாக்கா பரீட்சையில் சிக்கு பலகையில் வந்து ஒரு கிரந்தத்தை வைப்பா. அந்த கிரந்தத்தை வந்து வச்சுட்டு ஒரு குழந்தைய வந்து கூப்பிட்டு அந்த புஸ்தகத்தை நீ தரப்பா அப்படின்பா. அந்த குழந்தை வந்து ரேண்டமாக ஒரு பக்கத்தை திறக்கும். அந்த பக்கத்தில் இருந்து தான் கேள்விகள் கேட்பா பரீட்சையில். இன்றைக்கும் வந்து பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன, ஒரு புஸ்தகத்தில் 9ல் 1 பாகம்தான் வைக்கிறா எக்ஸாமுக்கு. அதுவே நம்மளால் முடியல படிக்கிறதுக்குன்னு சொல்கிறோம். ஆனால் சுவாமி எப்படிப்பட்டவர்னா மொத்த புஸ்தகத்தையுமே கற்று தேர்ந்தவர். 9ல் 1 பாகத்துக்கே நம்ம அழறோம், இவர் மொத்த புஸ்தகத்தையுமே தெரிஞ்சுட்டார். சுவாமிக்கு வியாக்கரணத்தில் அப்படி ஒரு பிரீத்தி. அந்த பிரீத்தியில் தான் சுவாமி என்ன பண்ணார், அதுக்கு தகுந்த மாதிரி காஞ்சி மடத்தை அலங்கரிச்ச ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி, அவரை காஞ்சி பெரியவர்னு சொல்லுவா. ஸ்ரீ தாசரதி பேட்டை அப்படின்ற ஊரில் ஸ்ரீ முதலியாண்டான் சன்னதியில் ஒரு பாடசாலை அந்த சுவாமி ஏற்படுத்தி வச்சிருந்தார். வியாக்கரணம் படிக்கிறவாளுக்கு மாதம் ஒரு ஊக்கத்தொகை அவள் கொடுப்பா அந்த பாடசாலையில். அதை வந்து ஒரு வியாஜமாக வச்சுண்டு கொட்டாரம் பிரம்மஸ்ரீ ராமசுப்பா சாஸ்திரிகளிடத்துல வியாக்கரணத்தை அவர் தெரிஞ்சுட்டார். அந்த சாஸ்திரிகளுக்கு அப்போவே 80 வயசு. சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பேராசிரியராக இவர் இருந்து ரிட்டையர் ஆனவர். அதனால் சுவாமி வந்து கடைசி வரைக்கும் வியாக்கரணத்தில் அப்படி ஒரு பிரீத்தியோடையே இருந்துருந்தார் அவர். இது ஒரு பக்கம் இருக்க, தர்ஷன ஸ்தாபகரான சுவாமி ஸ்ரீ பாஷ்யக்காரனுடைய பூர்வாசிரம மருமானான ஸ்ரீ முதலியாண்டான் அவதார ஸ்தலமான ஸ்ரீ தாசரதி பேட்டைக்கு பக்கத்தில் காஞ்சி பெரியவர் ஆரம்பித்த அந்த பாடசாலையிலேயே இவர் வந்து நிர்வாகம் பண்ணிட்டு அங்கே வந்து சேரக்கூட அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அவளுக்கெல்லாம் வந்து பாடம் சொல்லி வச்சுண்டு அந்த காரியத்தையும் பண்ணிட்டு வந்தார். ஸ்ரீ குப்புசுவாமி ஐயர் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சென்னை சம்ஸ்கிருத காலேஜ், அந்த காலேஜுக்கு சுவாமி ஆசிரியராக பணிபுரிஞ்சுட்டு இருந்தார். ஸ்ரீ கேதாண்டிப்பட்டி சுவாமியோட சிஷ்யரான ஸ்ரீ திருப்பதி சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரசித்தரான சன்னியஸ்தரனுடைய திருநக்ஷத்திர நன்னாளில் தான் அந்த வேலையை வந்து பார்க்க ஆரம்பித்தார். சென்னை சம்ஸ்கிருத காலேஜில் 25 இயர்ஸ் சுவாமி பிரின்சிபலாக இருந்திருக்கார். அண்ட் 1997 சுவாமி ரிட்டையர் ஆனார். அதான் ஞாபகம் இருக்குது. 2017 அடியன் வந்து பிஏ சான்ஸ்கிரிட் பண்ணணும்னு சொல்லிட்டு சான்ஸ்கிரிட் காலேஜுக்கு போயிருந்தேன். அப்போ
அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவா ஒருத்தர் வந்து கேட்டு, நீங்கள் யார், உங்கள் ஆச்சாரியன் என்ன, எல்லாத்தையுமே அவர் கேட்டார். இப்போ சொன்னோம், இந்த மாதிரி 12th வரைக்கும் சான்ஸ்கிரிட் முடிச்சிருக்கேன், மேலே பிஏ சான்ஸ்கிரிட் பண்ணணும், அதுக்காக விசாரிக்கலான்றதுக்காக வந்தேன். அஸ்மத் ஆச்சாரியன் வந்து பயம்பாடி சேட்லூர் ஸ்ரீ உவை ஸ்ரீவத்சங்காச்சாரியார் சுவாமி அப்படின்னு சொன்னேன். அவள் உடனே டக்குன்னு ஒரு நிமிஷம் மேலே பாரு அப்படின்னா, சுவாமியினோட ஃபோட்டோ இருக்கு பாரு, இங்கே எல்லாம் அத்வைத்த பரமாக தான் இருக்கும். சுவாமி இங்கே கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் கிட்ட பிரின்சிபலாக இருந்திருக்கார். நீ இங்கே வந்து அத்வைத்த பரமாக கற்றுக்கிறேன்னு சொல்கிறியே, நீங்கள் கற்றுக்காதம்மா. என்னோட ஹம்பிள் அட்வைஸ் வந்து, நீ சுவாமியோட சிஷ்யாக இருக்கிறதுனால நேராக போ, மதுராந்தகத்தில் போயிட்டு விசிஷ்டா அத்வைத்த பரமாவே நீ கற்றுக்கோ, இங்கே வேண்டான்னு சொல்லி அவர் சொல்லி அமிச்சார். அதனால் சுவாமியினோட பிரபாவம் எல்லா இடத்துலையுமே இருந்துட்டுருக்கு. சுவாமி வந்து பற்றி சொல்கிறச்சே அடியன் அடிக்கடி சொல்கிறது ஒரு விஷயம் என்னென்னா, சுவாமியினுடைய கட்டாட்சம் அப்படின்றது ஒரு தாயினுடைய கர்ப்பப்பை மாதிரி. தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கிறச்ச அந்த குழந்தைய வந்து தாயார் எப்படி பார்த்து பார்த்து பொத்தி 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 வளர்ப்போம், அந்த மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த குழந்தைய ஹேண்டில் பண்ணுவா இல்லையா, அந்த மாதிரி சுவாமியினுடைய கட்டாட்சம் அதுவே ஒரு கர்ப்பப்பை. அதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எந்த பயமுமே நம்ம வந்து வாழ்க்கையில் வச்சுக்க வேண்டாம். சுவாமி கட்டாட்சம் அப்படின்ற கருவில் இருக்கிற வரைக்கும் போகிறோம், வேறு எதுவுமே வேண்டாம். தாயாய் தந்தையாய் மற்றுமாய் முற்றுமாய் அப்படின்னு ஆழ்வார் சாய்க்கிற மாதிரி, மாதா பிதா யுவதயஸ்தனையா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்தியஸ்ய நக்குடபதேர் வகுடாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்தனா அப்படின்னு ஸ்தோத்திர ரத்னத்தில் 5வது ஸ்லோகம் சுவாமி ஆளவந்தார் சாய்க்கிறது. இதை நம்ம நித்தியானுசந்தானத்தில் பிரபந்தத்தை சேவிக்கிறச்சே தனியன்களில் சொல்கிறோம். உத்தமர் சுவாமி இடத்துல காலக்ஷேபம் ஆயின்னு இருக்கிறச்சே சுவாமி சாய்ப்பாராம். உத்தமர் சுவாமி காலக்ஷேபம் பண்ணும்போது அப்படியே ஹைக்ரீவனை தரிசிக்கிற மாதிரி இருக்கும்னு பாராம். அந்த மாதிரி தான் சுவாமி இடத்துல நம்ம விஷயத்தை கிரகிக்கிறச்சே சாக்ஷாத் அந்த ஹயக்ரீவ எம்பெருமானே ஆதி வித்யாமூர்த்தியாக இருந்துட்டு நமக்கு போதனம் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி பெருமாள் மாதிரியே தான் இருக்கும். ஸ்ரீவத்சங்காச்சாரிய சுவாமியினுடைய உபதேசங்கள் கேட்கறச்சே, காலக்ஷேபத்தில் உட்காரச்சே சுவாமியினுடைய அந்த தேஜஸ் யசஸ் எல்லாம் சொல்லவே முடியாது. மகா தேஜஸ்வி மகா யசஸ்வி. அவருடைய பாண்டித்யத்துக்கு நிகர் பாண்டித்யம் இன்னைக்கு யாரையும் கை நீட்டி காமிக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சொல்கிறேன், அவரோட சமகாலத்தில் இருந்த பெரிய வாவாள் எல்லாம் சொல்லலை, இப்போ ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் சுவாமியினுடைய பாண்டித்யத்துக்கெல்லாம் நிகர் எதுவுமே கிடையவே கிடையாது, யாராலையும் முடியாது. சுவாமி வாஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் ஆஃப் நாலேஜ், ட்ரெஷர் ஹவுஸ் ஆஃப் நாலேஜ். சாந்தி பருவத்தை மகாபாரதத்தில் சொல்கிறச்சே ட்ரெஷர் ஹவுஸ் ஆஃப் நாலேஜ்ன்னு சொல்லுவா. ஏன்னா எல்லா தர்மத்தையும் பீஷ்மர் அங்கே தான் உபதேசம் பண்ணியிருப்பார் துஷ்டாதிகள்கிட்ட. அந்த மாதிரி சுவாமி நமக்கு பொக்கிஷம் பொக்கிஷம். அவர் எழுந்தருளி இருந்த காலத்தில் அவர் ஒரு தடவை கூட நம்ம சேவிச்சதில்லை, ஒரு தடவை கூட சுவாமியினுடைய கட்டாட்சம் நம்ம மேலே பட்டதில்லைன்னா வாழ்க்கை வியர்த்தம் வியர்த்தம். அந்த மகனீயர்னுடைய கட்டாட்சம் பெறறதுன்றது பெரிய பாக்கியம். சுவாமி வந்து அந்த மாதிரி அவர் எழுந்தருளி இருந்த காலத்தில் பாருங்க, கடைசியில் கூட அவர் 97 அவர் வந்து சான்ஸ்கிரிட் காலேஜ்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டார். ஓதன பாணினியாக அப்படின்னு பாணினியை வந்து மகரிஷி சொன்னார். அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுவாராம், தன்னுடைய காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் எத்தனையோ நாள் சுவாமியினுடைய திருமாளிகையில் அவர் வந்து சாப்பாடு போட்டிருக்கார். அதே மாதிரி பல மாணவர்களுக்கு அவர் வந்து இரவு பகல்னு பாராதைக்கு பாடம் நடத்தியிருக்கார். இவர் வந்து வியாக்கரணத்தில் ப்ரொஃபஸராக இருந்தால் கூட நிறைய இந்த சாஸ்திரங்களில் புலமை பெற்றதுனால சுவாமி வந்து இந்த மீமாம்ச சாகித்யம் முதலான அந்த சாஸ்திரங்களில் கூட யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா அதெல்லாம் போக்கி வைப்பார். இன்னும் நிறைய நேரங்களில் முழுசாகவே அந்த பாடத்தை வந்து நடத்துறத ஒரு வழக்கமாக வச்சு சுவாமி வச்சுட்டு இருந்தார். இவரிடத்துல கத்துண்டவா பல பேர் இன்னைக்கு வெவ்வேறு இடங்கள்ல அவுட்ஷைன் ஆகி அவள்லாம் பெரிய லெவலில் இருக்கா. பாடத்தை நடத்துறச்சே சுவாமி வந்து ரொம்ப சத்தமாக நடத்துவாராம். அதனால் ஒரு சில பேர் சொல்லுவா, சுவாமியினுடைய அந்த
வகுப்புகள் நடக்கிறச்சே, சுவாமி பாடம் நடத்துறச்சே நீங்கள் தூர கருந்து கேட்டால் கூட சுவாமி சொல்கிறதெல்லாம் கிரகிச்சுன்னு விடலாமா. அந்த மாதிரி சுவாமி நடத்துவார். அதே மாதிரி சுவாமி இந்த அகில இந்திய ஆல் இண்டியா ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் காம்படிஷன்லாம் நடக்கும் இல்லையா, அதிலெல்லாம் கூட சுவாமி தன்னுடைய சிஷ்யர்கள் எல்லாம் கலந்துக்க சொல்லி நிறைய பின்னாடிலேருந்து சப்போர்ட் கொடுப்பார். நிறைய வியாசங்கள் எழுதியிருக்கார் அவருடைய சிஷ்யர்களுக்காக. ஸ்வான மகிமா, கழுதையை பற்றி, அந்த மாதிரிலாம் நிறைய எழுதி கொடுத்துருக்கார் வியாசங்கள். 2 பேர் ஒரே டாப்பிக்கில் பேசணும் அப்படின்னு வந்தப்போ கூட 2 பேருக்குமே ஒரே டாப்பிக்கை பேஸ் பண்ணி வேற வேற வியாசங்களை சுவாமி எழுதி கொடுத்துருக்கார். எத்தனை ஆர்டிக்கிள் சுவாமி கண்டிப்பார், எத்தனை ஆர்டிக்கிள் சுவாமி எழுதியிருக்கார். சுவாமியினுடைய அந்த ஆர்டிக்கிள்லாம் படித்தாலே அவருடைய ஞானம் அப்படியே அந்த இடத்துல பிரதிபலிக்கும். அந்த மாதிரி சுவாமியினுடைய ஞானம். இவருடைய அந்த சொல் வன்மை அப்படின்றது வார்த்தைகளில் அடங்கவே அடங்காது. இவரை ஒரு நிகண்டு அப்படின்னே சொல்லணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னாக்க ஒரு வார்த்தைக்கும் அதே கருத்தை கொண்ட பல சொற்கள் இவரிடத்துல நடையாடும். இல்லை, சுவாமியினுடைய பிரபாவம் தொடரும். இது எத்தனை நாளைக்கு சுவாமி பிரபாவத்தை அடியன்னு சொல்ல வைக்க போகிறார் தெரியல. பகவத் சங்கல்பம் ஆச்சாரிய பிரீத்தியர்த்தம். எவ்வளோ தூரம் நம்மளால் அனுபவிக்க முடியறதோ அனுபவிக்கலாம். ஏதேனும் பழுகள் இருந்தால் பிரிவா க்ஷமிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதார்க் சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷ வேதாந்த குருவே நமः.